स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். பகவத்கீதை வாழ்க்கையின் சத்தியங்களை ஒரு மனிதன் முழு வாழ்க்கையையும் உணர்ந்து முழுமையடைவதற்கான ஆழமான நுட்பங்களை அளிக்கின்ற மிகப்பெரிய மெய்ஞான விஞ்ஞானம், உள்ளுலக அறிவியல். தொடர்ந்து இன்று 3வது நாளாக கீதையின் பல்வேறு சூத்திரங்களுக்கும் அவைகளில் சொல்லப்படும் சத்தியங்களை பற்றியும் சத்சங்கம் நடந்து வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே. இன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு சொல்லப்போகும் சத்தியங்களின் சூத்திரங்களுக்குள் நுழையலாம். முதல் சூத்திரம், न कर्मणामनारम्भान् नैष्कर्म्य पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. அருமையான சூத்திரம். நகர்மனா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோன்ஸ்னுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. மனிதன் கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நிஷ்கர்ம நிலையை, கர்மங்களை கடந்த அமைதியை அடைவதில்லை. வெறும் கர்மங்களை துறப்பதாலேயே ஞானத்தை, பூரணத்தன்மையை உணர்வதில்லை. இது நாம் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை எம்பெருமான் இங்கு விளக்குகின்றார். காலம் காலமாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனை, எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாமா, இல்ல எல்லா வேலையிலையும் இறங்கி கட்டிட்டு நாம செய்யணுமா? இது நம்ம எல்லாருக்குள்ளும் நடக்கின்ற மிகப்பெரிய போராட்டம். டிப்ரெஷன் வரும்பொழுதெல்லாம் நமக்குள்ள வர்ற போராட்டம் இதுதான். தேவையா இது எல்லாத்தையும் விட்டடிச்சிடலாம்ப்பா. முண்டக உபனிஷதத்திலே அருமையான ஒரு கதை. ஒரு மரத்திலே மேல் உச்சிக்கிளையிலே ஒரு பெரிய பறவை அமைதியாக அமர்ந்திருக்கிறது, யோகத்திலே அமர்ந்திருப்பதை போல. கீழே ஒரு சிறிய பறவை பறந்து பறந்து சில நேரத்திலே கசப்பு பழங்களை உண்ணுகிறது, சில நேரத்திலே இனிப்பு பழங்களை உண்ணுகிறது. கசப்பு பழத்தை சாப்பிட்ட உடனே அந்த பறவைக்கு அந்த கசப்பினுடைய ஆழம் தொண்டையிலே பரவி பழங்களை உண்பதின் மேலேயே வெறுப்பு வந்து மேல அமைதியா உட்கார்ந்திருக்கிற பறவையை நிமிர்ந்து பார்க்குமாம். பார்த்து விட்டு, ஆஹா, அந்த பறவை மாதிரி நாமளும் அமைதியாயிரலாமா? ஏன் இந்த கசப்பு பழங்கள் எல்லாம் நமக்கு? அமைதியா உட்கார்ந்திருந்தா நாமளும் நிம்மதியா இருக்கலாமே. அந்த மேலே இருக்கிற பெரிய பறவையை பார்த்து இந்த பறவை தானும் அமைதியாக இருக்கலாம், எதற்காக இந்த வாழ்க்கையின் கசப்பெல்லாம் நமக்கு? அந்த பறவையை நோக்கி திரும்புமாம். திரும்பவும் வழியில ஏதாவது ஒரு இனிப்பு பழங்களை சாப்பிட்டு விட்டு அந்த பறவைக்கு உற்சாகம் வந்துடுமா? இல்ல இல்ல, பழங்கள் எல்லாமே தப்பு இல்லை. திரும்பவும் பழங்களை சாப்பிட்டுட்டே இருக்கும். வழியில திரும்பவும் கசப்பு பழங்களை சாப்பிட்ட உடனே திரும்பவும் அந்த பறவைக்கு
மன உளைச்சல். நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது பறவையை மாதிரி தான். சில நேரத்தில் கசப்பு பழம், சில நேரத்தில் இனிப்பு பழம். கசப்பு பழங்களை சாப்பிடும் பொழுதெல்லாம் இந்த சாப்பிடுகிற வேலையே வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டிய மன அழுத்தம். ஒரு நல்ல நிகழ்வுக்கும் கெட்ட நிகழ்விற்கும் இடையிலே, சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நடுவிலே விளையாடுகின்ற, ஊசலாடுகின்ற மன அமைப்பு நம்முடைய மன அமைப்பு, வாழ்க்கை அமைப்பு நம்முடைய வாழ்க்கை அமைப்பு. மனித வாழ்க்கையில் அதிக அளவு நாம் சந்திக்கின்ற மிகப்பெரிய கேள்வி, இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் கர்மங்களை செய்வதா அல்லது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அமைதியாக இருப்பதா? நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இது. ஏன்னா எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளாலே, துக்கத்தின் சூழ்நிலைகளாலே நாம் தாக்கப்படுகிறோமோ, அதை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் ஆமை தன்னுடைய கால்களையும் தலையையும் உள்வாங்குவது போல நம்முடைய உணர்வு இந்த உடலுக்குள்ளே அடங்க துவங்குகிறது. நாம நினைப்பதும் நடப்பதும் சுகமாக செல்கின்றவரை வாழ்க்கையில் சுமூகம், பிரச்சனை இல்லை. ஆனா எப்பொழுதாவது வாழ்க்கை நமக்கு ஆழமான பாடங்களை கொடுக்கும் பொழுது, நாம நினைக்கிற கோணத்தை தாண்டி அது தன்னுடைய வேகத்தை, தன்னுடைய முறையை, தன்னுடைய நிஜத்தை நடத்தும் பொழுது, அப்ப நமக்கு உருவாகிற மன அழுத்தமும் மன உளைச்சலும் வாழ்க்கையை பற்றி நாம் வைத்திருக்கின்ற எல்லா கருத்துக்களையுமே மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு தூண்டுகின்றது. துக்கம் வரும்பொழுதுதான் வாழ்க்கையை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்துக்களை மீண்டும் ஆழ்ந்து சிந்திக்க துவங்குகின்றோம். அப்ப நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய கேள்வி, இந்த வேலையெல்லாம் தேவையா? எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம்? நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த வேலையை செய்பவராக இருந்தாலும், உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் எழுகின்ற கேள்வி, இவ்வளோ எல்லாம் செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? கடைசியில எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளுமே எழுவது. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும், குடிமகனாக இருந்தாலும், அல்லது அரசியல் செய்கின்ற கோமகனாக இருந்தாலும், எல்லோருக்குமே ஏன் இதை நான் செய்ய வேண்டும்? ஏன்னா வாழ்க்கையில டிப்ரெஷன் வரும்பொழுதெல்லாம், மன அழுத்தம் வரும்பொழுதெல்லாம், மன உளைச்சல் வரும்பொழுதெல்லாம், இதெல்லாம் செஞ்சு என்னப்பா பண்ண போறோம்? கடைசியில இதனால என்ன வருது நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்தே தீரும். ஏன்னா இதுக்கெல்லாம் சென்சிட்டிவா இருக்கிறவங்க அந்த கேள்வி எழும்பொழுது அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்றார்கள். சில நேரத்தில் இந்த கேள்விகளுக்கே இன்சென்சிட்டிவா நம்ம போயிடுறோம். இந்த கேள்வி எழுகின்ற அளவுக்கு கூட நம்முடைய குரல்களை நாம் கேட்பதில்லை. மற்றவர்கள் நம் மீது திணித்த குரல்களை வைத்துக் கொண்டே வாழுகின்றோம். மற்றவர்கள் நம் மீது திணித்த ஆயிரக்கணக்கான குரல்கள் இருக்கு. வாழ்க்கைன்னா இதுதான், வாழ்க்கை இப்படித்தான் போகணும், இப்படி போனாத்தான் வெற்றி, அப்படின்னலாம் ஆயிரக்கணக்கான குரல்கள் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குரல்களையே, இந்த குரல்களை நம்பியே வாழ்ந்து விடுகிறோம். அந்த குரல்கள் அடங்கவில்லைன்னா நமக்கு உள்ள இருக்கிற குரல்கள், நமக்குள்ள இருக்கிற நம்முடைய சொந்த குரல் நமக்கே கேட்பதில்லை. பெரும்பாலான நேரத்தில் மற்றவர்கள் நம் மீது திணித்த குரல்களையே நாமும் மற்றவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபூதி இல்லாதவனுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில் தானே சுயமாக எழுந்து நின்று, தானே சிந்தித்து,
தன்னுடைய உள்ளுலகத்தை உருவாக்கி கொள்ளாதவனுடைய வாழ்க்கை. இந்த செல்ஃப் மேட் மேன் சொல்லுவோம் சமூகத்துல. வெளி உலகத்துல செல்ஃப் மேடா பலாயிரம் பேர் இருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்து நானே உழைச்சி எல்லாத்தையும் என் வாழ்க்கையில உருவாக்குன சாமி, நானே பணம் சம்பாதிச்ச சாமி, எந்த பணமும் இல்லாம எந்த பூர்வீக சொத்தும் இல்லாம நானே என்னை உருவாக்கிட்டேன், செல்ஃப் மேட் மேன் சொல்லுவோம். பல பேர் வெளி உலகத்துல செல்ஃப் மேடு. ஆனா உள்ளுலகத்துல செல்ஃப் மேடா இல்லாதவரை முழுமைத்தன்மை வருவதில்லை. வெளி உலகத்துல செல்ஃப் மேடா இருக்கவங்க எல்லாம் கூட உள்ளுலகத்துல யாரோ பல பேருடைய கருத்துக்களைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளுலகத்துல செல்ஃப் மேடா இருக்கிறது இல்லை. உள்ளுலகத்திலே செல்ஃப் மேடா தனக்கென்று ஒரு தெளிவை, தனக்கென்று ஒரு முறையை, தனக்கென்று ஒரு முழுமையை வகுத்து கொண்டவன் தான் மனிதன். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சென்சிட்டிவிட்டி, தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் நோக்கிய ஒரு மென்மைத்தன்மை வரும்பொழுதுதான் இந்த கேள்விகள்லாம் வரும். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன், ஏன் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்? அடிப்படையான கேள்விகள், ஆதாரமான கேள்விகள். இந்த கேள்வி வரும்பொழுது சில பேருக்கு அதாவது பரபரப்பையே அடிப்படையாக வைத்து வாழுகின்ற மனிதர்கள், அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த கேள்வியினுடைய ஆழம் அடியாழம் வரை உரைப்பதில்லை. மனிதர்கள் 3 விதமா பிரிக்கலாம். மந்தத்தன்மை, அதாவது இந்த அளவுக்கு எதை பத்தியும் யோசிக்காமலேயே வாழ்ந்துடுறவங்க, அதுதான் இன்சென்சிட்டிவ்னு சொல்றேன். இந்தியாவிலே 25% மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய மாநிலத்தை, அவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வேறெங்கும் செல்லாமலேயே பிறந்ததிலிருந்து இறந்து விடுகிறார்கள். அப்படின்னா எதை பத்தியுமே பார்க்கறதில்ல, யோசிக்கிறதில்ல. அந்த சில ஊர்களே வாழ்க்கை, அவங்களுடைய மொத்த உலகமே அந்த சில ஊர்கள் தான். பிறந்து அந்த சில ஊர்களில் இருந்துட்டு மிஞ்சி போனா சில மாவட்டங்கள் வாழ்ந்துட்டு இறந்து போயிடுறது. இதுவும் ஒரு விதமான இன்சென்சிட்டிவ் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பல நேரத்தில் இன்சென்சிட்டிவா இருப்போம். ஒண்ணுமில்ல, பிறப்போம், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு குடும்பத்தையும் கொஞ்சம் உறவுகளையும் உருவாக்குறது, செத்து போயிடுறது, வேற ஒன்றும் கிடையாது. மொத்தமா உங்க வாழ்க்கையை ஒரு தராசுல வச்சு, ஒரு பக்கம் தட்டுல வச்சு, இன்னொரு தட்டுல ஒரு குடும்பம் கொஞ்சம் பணத்தை வச்சோன்னா சரியா போயிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்சென்சிட்டிவ், இதை தாண்டி எதையுமே யோசிக்காமல் இருத்தல், இதுவே உலகம் என்றும் இதுவே எல்லாம் என்றும் நினைத்து வாழ்ந்து விடுவது, இதுதான் மந்தத்தன்மை உடைய மக்கள்னு சொல்றது. அதுக்கே வாழ்க்கை சரியா போயிருது சாமி, பெரும்பாலானவர்கள் சொல்றது. மந்தத்தன்மை தமோகுணமுடைய மக்கள். அதுக்கடுத்து ரஜோகுணம், பரபரப்பினாலேயே வாழ்வது. இந்த பல்லும் நகமும் எப்பொழுதும் அரிச்சுக்கிட்டே இருக்கிற உணர்வோடு வாழ்பவர்கள் பரபர பரபரன்னு வாழ்வார்கள். பல் நுனியும் நகத்தின் நுனியும் எப்பவும் அரிக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ரஜோகுணத்தை சார்ந்து வாழ்பவர்கள், தனக்குள் தன்னால் அமைதியோடு அமர முடியாத மக்கள். இந்த பரபரப்புடையவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது, ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறேன், என்ன சாதிக்கப் போகின்றேன், இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் போது என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்விக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை, சம்பாதிச்சாகணும். வெளி உலக சக்சஸ், பேர் புகழ் வந்தாகணும், வெளி உலக வெற்றி இது நடந்தாகணும் அப்படிங்கிற வேகத்திற்காக இந்த கேள்விகளை அடக்கி அடக்கி வைப்பவர்கள் ரஜோகுணத்தோடு வாழ்பவர்கள். இதை தாண்டி இந்த கேள்வியை தனக்குள்ளேயே ஆழ்ந்து பரிசோதித்து உண்மையிலேயே ஏன் வாழ்கிறேன், இதையெல்லாம் செய்வதன் மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற தெளிவை அடைந்து
அதன் மூலமாக செயலை செய்பவர்கள் சத்வகுணத்தோடு இருப்பவர்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. தெளிவோடு செயலை செய்பவர்கள் டயர்ட் ஆகிறதில்லை, டிப்ரெஸ் ஆகிறதில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதில்லை, பாதியிலேயே எடுத்த வேலையை விட்டு விடுவதில்லை. இப்ப ரஜோகுணத்தோட இருக்கவங்களையும் பாதியிலேயே எடுத்த வேலையை விடமாட்டார்கள், செஞ்சே தீர்வதும் செய்வார்கள் அவங்களுடைய இந்த வரட்டு கௌரவத்தால. ஆனா பிரச்சனை என்னன்னா, செஞ்சு முடிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஏகப்பட்ட அழுத்தமும் உளைச்சலும் உண்டாயிட்டு இருக்கும். டிப்ரெஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. மன உளைச்சல், மன அழுத்தம். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கின்றோம்ங்கிற ஆழமான தெளிவை உருவாக்கி கொண்டு செயல்படுகின்ற அமைப்புடையது நம்முடைய இந்திய சமுதாயம். அதாவது ஆன்மீக சத்தியங்களை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற உடல் மனம் நம்முடைய இந்திய சமுதாயம். பெரிய கொடுமை என்னன்னா, கடந்த 50-60 ஆண்டுகளாக இந்த ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம்ங்கிற ஜீவன் முக்த சத்தியங்கள், உள்ளுலகம் சார்ந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக இல்லாமல் போனதாலே நாம இப்ப 2 விதமான மக்களை ஃபேஸ் பண்றோம். ஒண்ணு, எதுவுமே செய்யாம சும்மா இருந்துற சோம்பேறிங்க. இல்ல ஏன் எதுக்காக அப்படிங்கிற அந்த ஆன்மீக சத்தியங்கள் புரியலினாலும் செய்து மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டு 40-50 வயதுகளுக்குள்ளாகவே இதய நோய்க்கு ஆளாகி மாரடைப்பால் மரணம் அடைகின்ற மக்கள். நல்லா தெரிஞ்சுங்க. உலகம் முழுவதும் மிக அதிக அளவிலே ஹிருதய நோயிலும் மாரடைப்பினாலும் பாதிக்கப்படுபவர்கள் இந்தியர்கள். காரணம் என்னன்னா, நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய இந்தியர்களுடைய உடல் மன அமைப்பு தெளிவாக ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கின்றோம்ங்கிற ஆன்மீக சத்தியத்தை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற உடல் மன அமைப்பு, அதுக்காக உருவாக்கப்பட்ட உடல் மன அமைப்பு. நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்டுக்குரிய ரஜஸும் ரெஸ்ட்லெஸ்னஸும் தாங்க முடியாது. ஆனா நாமெல்லாம் என்ன ஆயிட்டோம், இந்திய உடலோடும் மேலை நாட்டு மனத்தோடும் வாழுகின்ற மனிதர்களாக மாற முயற்சிக்கிறோம். அவங்களுடைய மன அமைப்போடு உங்களுடைய உடலால் இயங்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது ஃபீஸ் போறது தான் நமக்கு வர ஹார்ட் அட்டாக். அளவுக்கு மீறி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஃபீஸ் போயிருது. உலகத்துல ஒரு ஆவரேஜ் மனிதரை விட 300% 3 மடங்கு அதிகமாக 300% 3 மடங்கு அதிகமாக இந்தியர்கள் இதய நோயாலும் மாரடைப்பு வியாதியாலும் அவஸ்தைப்படுகிறார்கள். வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாரடைப்பும் இந்த இதய நோயும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டினுடைய ட்ரெண்டா இருக்கல. இப்போ இந்த வெஸ்டர்னைசேஷன், அவர்களுடைய மன அமைப்பு சார்ந்தே நாமும் இயங்குவதுன்ற வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆனா என்ன பண்றது, துரதிருஷ்டவசமா உங்களுடைய உடல் அமைப்பும் உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டமும் உங்களுடைய பயோ மெமரியும் தெளிவான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து பழகிய பயோமெமரி, இனிமையான கிராமங்களில் சாந்தமான வாழ்க்கை வாழ்ந்து பழகின பயோமெமரி நம்முடைய பயோமெமரி, திடீர்னு அந்த மாதிரியான உடம்புகளுக்குள்ள இந்த மாதிரியான வேகமான மன அமைப்பை திணிக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் இதய நோயும் மாரடைப்பும் நம்முடைய வாழ்க்கையின் தினசரி நிகழ்வுகளாக மாறிவிட்டது. நம்ம எல்லாருக்குமே வருகின்ற ஒரு முக்கியமான கேள்வியை இங்கு எம்பெருமான் ஆராய்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாருக்குமே வர்ற முக்கியமான கேள்வி, இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறேன், விட்டுறக்கூடாதா, விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாமே. கிருஷ்ணன் மிக தெளிவாக சொல்லுகின்றார், நகர்மனாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. கர்மங்களை செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதனாலேயே நிஷ்கர்ம நிலையை மனிதன் அடைவதில்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறுமனே வெளி உலகத்துல வேலை செய்யாம தூக்கி போட்டுட்டு இருந்துறதால ஒரு மனிதன் ஜீவன் முக்த தன்மையை அடைவதில்லை, மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைவதில்லை. பெரும்பாலான நேரத்தில் வெளியில வேலை செய்யாம இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட வேதனையோடும் கொந்தளிப்போடும் இருப்பார்கள். வேலை செய்து சாதித்தவர்களை பற்றி அளவில்லாத பொறாமையினாலே வெந்து கொண்டிருப்பார்கள். சில பேருக்கு அளவுக்கு மீறி வேலை செய்யறதால ஹார்ட் அட்டாக் வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி காரணம் தெரியாமலே வேக வேகமாக மன அழுத்தம், மன உளைச்சல் இருந்தாலும் தன்னை பற்றி ஒன்றும் இல்லை. மன அழுத்தமும் மன உளைச்சலும் போறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, நாம் செய்கின்ற செயலை பற்றிய மிக தெளிவான தார்மீகமான அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கே எடுத்துட்டு வந்துடுறது. தார்மீகமான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குமானால் காலையில எந்திரிச்சு நாம ஓடுகிற எல்லா ஓட்டத்திற்கும் தேவையான சக்தி நமக்குள்ளே பொங்கும். நாம செய்கிற செயல்களுடைய போக்கு, விளைவு, முறை இவைகளை பற்றி நமக்கே கன்வின்ஸ் ஆகாம இருக்கும் பொழுதுதான் மன உளைச்சலும் மன அழுத்தமும் உருவாக துவங்குகிறது. ஒரு விதம் முறையாக தெரியாததனாலே நாம் தான் செய்கிற செயல்களுடைய தன்மை, குணம், அதனுடைய விளைவு இதை பற்றிய சத்தியங்கள் தெளிவாகாததனாலே மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் உருவாக்கி கொண்டு துக்கத்தை அடைபவர்கள். அது ஒரு புறம். இன்னொரு புறம் தான் எதையும் செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் செய்வதை பார்த்து, அடைவதை பார்த்து, வெளியிலிருந்து பார்த்து பொறாமையாலே கொந்தளித்து துக்கத்தில் ஆழ்ந்து ஒழிவது. கிருஷ்ணன் இந்த இரண்டாவது தர மக்களை பற்றி இங்கு சொல்லுகிறார். வெறுமனே வேலை செய்யாமல் இருப்பதனால் ஆழ்ந்த அமைதியும் ஜீவன் முக்தியும் துக்கத்தை தாண்டிய வாழ்க்கை முறையும் அமைவதில்லை. அதனால ஒன்றும் நடந்துராது. அதே மாதிரி தான் செய்கின்ற செயல்களை பற்றி தனக்கே செயல்கள், அதனுடைய விளைவு, அதனுடைய முறை இதை பற்றி தனக்கே ஒரு தெளிவில்லாமல் செயல்களை செய்கின்றவனும் நிம்மதியாக இருப்பதில்லை, அமைதியை அடைவதில்லை. சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நல்லவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே சாமி. நான் சொல்றது உண்டு, நல்லா இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்ற வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஏதோ ஒரு சொத்தோ சுகமோ இருப்பதனால், வெளி உலக வெற்றி கிடைத்து விட்டதனால் அவர்கள் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல அது கிடைக்கலன்றதுனால அவங்க துக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்காங்க நல்லா இல்லைங்கிறது வாழுகின்ற தன்மையை சார்ந்தது. செய்கின்ற செயல், தன்மை, அதன் விளைவு, இது மூன்றை பற்றிய தெளிவும் இல்லாமல் வாழுகின்ற மனிதனுக்கு தனியா பனிஷ்மெண்ட் வேணாம். அவனுடைய இயற்கையினாலேயே அவன் மன உளைச்சலில் தான் இருப்பான், மன அழுத்தத்துல தான் வாழ்வான். அவருக்கு செத்தப்புறம் நரகம் வேண்டாம், வாழும் பொழுதே நரகத்துல அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த தெளிவில்லாத மனிதனுக்கு தானாகவே துக்கம்தான் வாழ்க்கை முறையாக இருக்கும். அவரை பார்த்து நீங்க பொறாமையெல்லாம் படாதீங்க, அவரை பார்த்து பரிதாபப்படுங்க. அவரை பார்த்து நீங்க செய்ய வேண்டியது பரிதாபப்படுவது, பொறாமை அல்ல. அதே மாதிரி வேலை செய்யாமலே இருந்து விடுகின்றவனுக்கும் அமைதி வந்து விடுவதில்லை. அமைதி எப்ப யாருக்கு வரும்? கிருஷ்ணன் அழகா சொல்றாரு, செயல்களை துறப்பவன் ஞானத்தை அடைவதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே சும்மா இருக்கிறவன் ஞானத்தை அடைவதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே சும்மா இருக்கிறவன் அமைதித்தன்மை அடைவதில்லை. வேணா மந்தத்தன்மையை அடையலாம். மந்தத்தன்மை வேறு, அமைதித்தன்மை வேறு. வாழ்க்கையினுடைய ஒரு ஜீவாதாரமான அடிப்படை பிரச்சனையை கிருஷ்ணர் இங்கு அலசி ஆராய்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே அடிப்படையா நம்ம எல்லாருக்குமே வர்ற பிரச்சனை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ஒரு தரமாவது வாழ்க்கையில வந்தாகணும். இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போறேன்? விட்டடிச்சுட்டு நிம்மதியா இருந்துடலாமா? இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனையா இருக்கும். அந்த கேள்வி வரும் பொழுது நமக்கு 3 ரோடு சாய்ஸ் இருக்கும். ஒன்று, இல்லை இல்லை பணம் வேணும், புகழ் வேணும், இல்லை வெளி உலக சுகம் வேணும், செஞ்சுதான் ஆகணும்னு அந்த கேள்வியே அழுத்திட்டு வேலை செய்யறது. அந்த ரோடு எங்க போய் முடியும்னா ஹார்ட் அட்டாக்ல.
மன அழுத்தம், மன உளைச்சல்ன்ற இடத்துல போய் அது முடியும். அதுல போய் அந்த ஊர் வழியா போய் ஹார்ட் அட்டாக்ன்ற இடத்துல முடிஞ்சிடும். இது இந்த ரோடு. இன்னொரு ரோடு போஸ்ட்போன் பண்றது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்னப்பா பண்ண போறோம், விடப்பா. மந்தத்தன்மையிலேயே காலத்தை கழிப்பது. அந்த ரோடு என்ன பண்ணுன்னா அப்படியே மந்தமா வாழ்ந்துட்டு, நடைபெணமா வாழ்ந்துட்டு, எதையோ செஞ்சுட்டு, தனக்குள் எதையுமே சாதிக்காமல் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாமல் செத்து போறது மிருக வாழ்க்கை. இந்த பாதை அதுல போகும். மூன்றாவது முக்கியமான பாதை தான் செய்கின்ற செயல், அதன் நோக்கம், அதன் பக்க விளைவு, அதன் முறை, இவைகளை பற்றிய தெளிவை ஏற்படுத்தி கொண்டு அந்த தெளிவினாலே பிறக்கின்ற உற்சாகத்தினால், சக்தியினாலே இயங்குவது.